தீனா அண்ணா பக்கத்துல இருந்தா ஆமாம் நங்குன்னு கண்டிப்பாக நீ சொல்கிற மாதிரி தான் நானும் நினச்சேன். நங்குன்னு கொட்டு வச்சிருப்பாருன்னா. பட் நீ பக்கத்தில் இருந்தால் என்ன பண்ணியிருப்ப பழனி தம்பி கொஞ்சம் சொல்லு. 24 ஹவர்ஸ் லைவா? பல்லு விளக்க தேவையில்லை, குளிக்க தேவையில்லை, சாப்பிட தேவையில்லை. தீனா அண்ணா என்ன நீங்க 4 ஹவர்ஸ் லைவா? நம்மளுக்கே அது போர் அடிச்சிடும் தீனாண்ணா. ஆனால் போடுறாங்க தான் தீனாண்ணா, சில பேர் போடுறாங்க. தூங்குறப்பவே சில பேர் போட்டு விட்றாங்க, தூங்கும்போது சில பேர் போட்டு விட்றாங்க. அந்த தூங்கும்போது சில பேர் போட்டு விட்றாங்க பார்த்தியா, அந்த டெக்னிக்கை தான் நான் ஒரு 2 நாள் நான் கடைப்பிடிச்சேன். தூங்கும்போது சில பேர் போடுறாங்க, தூங்கிட்டே சில பேர் போடுறாங்க, டீ குடிக்கும் போது சில பேர் போடுறாங்க, சாப்பிடும் போது சில பேர் போடுறாங்க. எல்லா நேரமும் போட்டுன்னு தான் இருக்காங்க தீனா அண்ணா. பழனி தம்பி நான் கேட்டதுக்கு பதில் இல்லையே. அசேன் அண்ணா எந்த ஏரியான்னு கேட்டேன், பதில் இல்லையே. இஸ்மாயில் அப்பா லைவில் இருக்கீங்களா, கிளம்பிட்டீங்களா சொல்லுங்கள். அசேன் அண்ணா உங்ககிட்ட பேசுனாங்க பாருங்கள், பேசுங்க. திவா நான் எக்மோர் பகுதியில் இருக்கிறேன். ஓ எக்மோரா? சரி அண்ணா சரி அண்ணா, எல்லாம் கேள்வி தான் பட்டிருக்கேன். சென்னையில் எக்மோர், மேடவாக்கம், பூந்தமல்லி எல்லாம் கேள்வி தான் பட்டிருக்கேன். சரி அண்ணா சரி அண்ணா. ரசத்தில் ரசம் வச்சு கொடுத்துருப்பான் உனக்கு, இப்படி ஒரு நாட்டாமல் லைவுக்கு வேண்டும் என்று. ரசத்தில் ரசம் வச்சு கொடுத்துருப்பான் உனக்கு, இப்படி ஒரு நாட்டாமல் லைவ் வேண்டுமா என்று. பழனி தம்பி முதலில் லைவ் வரும்போது தலைவலியாக தான் இருந்தது, போக போக பழகிவிட்டது. ஆமாம் ஆமாம் பழனி தம்பி கேட்டுக்கோ, முதல்ல வரும்போது தலைவலியாக தான் இருந்தது, போக போக பழகிவிட்டதுன்றாங்க பர்தீனா அண்ணா. உனக்கும் பழகிடும் தம்பி. அல்மஹல்லா நான் நலம் அசேன் அண்ணா, நீங்கள் நலமா? சரண்யா மகள் லைவ் ராதா அக்கா என் சேனல் பிளாக் செய்துள்ளார்கள் அசேன் அண்ணா, நீங்கள் சரண்யா மகள் அவர்களிடம் சொல்லுங்கள் பிளாக் எடுக்க சொல்லுங்கள். இஸ்மாயில் அப்பா சொல்கிறாங்க. அசேன் அண்ணா லைவில் இருக்கீங்களா? இஸ்மாயில் அப்பா உங்ககிட்ட பேசுகிறார் பாருங்கள், பேசுங்க. ஜசக்கல்லா ககாரா அசன் அண்ணா அப்படின்றாங்க இஸ்மாயில் அப்பா. சரி பழனி தம்பி, தீனா அண்ணா ஓகே இஸ்மாயில் பிரதர் அவர்களிடம் சொல்கிறேன்றாங்க அசேன் அண்ணா. இஸ்மாயில் அப்பா சொல்கிறாங்களாம். சரி ஓகே, லைவில் இருக்கவங்க லைவை முடிச்சிக்கலாமா சொல்லுங்கள். தம்பி வீட்டுக்கே போயிட்டான், அழுதுக்குனே இருந்தான். திவா கிட்ட குத்து அமிச்சேன், அவன் வீட்டுக்கே தூக்கின்னு போயிட்டான் போல இருக்கு. நானும் வீட்டுக்கு செல்கிறேன். லைவை முடித்து கொள்ளலாமா சொல்லுங்கள். லைவில் உள்ள அனைவரும். நாகராஜண்ணா வாருங்கள் வாருங்கள், லைவுக்கு வந்தது மகிழ்ச்சி. நாகராஜண்ணா வாருங்கள், எப்போ வந்தீங்கன்னு தெரியல. வாருங்கள் நாகராஜண்ணா, மகிழ்ச்சி அண்ணா மகிழ்ச்சி, வாருங்கள். சாப்பிட்டாச்சா நாகராஜண்ணா? மதிய உணவு என்ன சொல்லுங்கள். மேல் ஒலக்கூரில் எல்லோரும் தூங்கி விடுவாங்களா? சாப்பிட்டாச்சா சிஸ்டர்? ஏன் நாகராஜண்ணா அப்படி கேட்குறீங்க? மேல் வழக்கூரில் இருக்கவங்க மட்டும்தான் தூங்குவாங்களா? யாரும் மற்றவங்களாம் தூங்க மாட்டாங்களா என்ன? நாகராஜண்ணா என்ன இப்படி சடனாக ஒரு கேள்வியோடு வருகிறீர்களே நாகராஜண்ணா, என்ன கேள்வி இது சொல்லுங்கள். எனக்கு பழகவில்லை, மறுத்து போய்விட்டது. ஓகே வாக்கா. தீனா அண்ணா கேட்டிங்களா பழனி தம்பி சொன்னதை? ஓகே பாய். ஓகே ஆசின் அண்ணா பாய் பாய். நாகராஜ் அண்ணா சாப்பிட்டாச்சா? என்ன லஞ்சு சொல்லுங்கள். தீனா அண்ணா லைவில் இருக்கீங்களா? பழனி தம்பி லைவில் இருக்கீங்களா சொல்லுங்கள். பழனி பக்கத்தில் இருந்தால் போனேன். தீனா அண்ணா பழனி பக்கத்தில் இருந்தால் போனை தூக்கி பறையில் ஓங்கி அடித்திருப்பா. ஏன் பழனி தம்பி அப்படியா? அசேன் அண்ணா கிளம்பிட்டீங்களா? இன்ஷால்லா ஜசக்கல்லா ககாரா, இன்ஷால்லா நான் சென்று வருகிறேன் அன்பு மகள். என் லைவ் நாளை வாருங்கள். ஓகே இஸ்மாயில் அப்பா வருகிறோம். இஸ்மாயில் அப்பா பாய் அப்பா, பாய் 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 அப்பா.